ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறேங்க. இன்னொரு லாங் வீடியோவில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி. லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே நல்ல மழை தாங்க. இந்த மழையோட மழையாக நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருந்தது, நிறைய பர்ச்சேசிங் பண்ண வேண்டியிருந்தது. இந்த வெதரை நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு என்னென்ன வாங்கணுமோ என்னென்ன தேவையோ அது எல்லாமே இந்த லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே நான் வேலையை முடிச்சிட்டேன். மழைக்கு இதமாக இது வந்து லெமன் கார்லிக் சூப்புங்க. வீட்டில் ட்ரை பண்ணணுன்னு நினச்சிருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. இவ்வளோ கால்குலேஷனோட மளிகை கடைக்கு ஏன் போனேன்னா, எப்பயுமே மந்த்லி க்ராசரிஸ் தான் நான் வாங்குவேன். இந்த தடவை பார்த்திங்கன்னா நிறைய க்ராசரி வந்து ஷாப்பில் இல்லை. மிஸ் ஆன எல்லா பொருளையும் வாங்கணுங்கிறதுக்காக தான் ஷாப்பிங் போயிருந்தேன். இந்த மாதிரி நம்ம வாங்கும்போது எது தேவையோ அதை தவிர நிறைய வாங்குவோம் இல்லையா? நான் ஆக்சுவலி எந்த மாதிரி யோசிப்பேன்னா, நம்ம என்ன வாங்கணும்னு லிஸ்ட் வச்சுருக்கோம் இல்லையா? அதை தாண்டி 1, 2 பொருள் எடுத்துக்கலாங்க. அதுக்கு மேலே வந்து போச்சுன்னா அதை நெக்ஸ்ட் மந்த்துக்கு வந்து அப்படியே போஸ்ட்பான் பண்ணிவிடுவேன். ஏன்னா இந்த மாதிரி நம்ம இடையில போய் வந்து நமக்கு தேவையான பொருள், மளிகை சாமான பொருளோ இல்லை வேறு ஏதாவது தேவைன்னு வாங்கும்போது கடையில் ஏதாவது புதுசாக வந்திருக்கலாம், இல்லை வந்து நமக்கு ஏதாவது பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கலாம், எல்லாத்தையும் சேர்த்து வாங்கிடுறோம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொக்கோ பவுடர் நான் இந்த தடவை வந்து இல்லை இங்கே கடையில் ஸ்டாக். ஸோ அதனால் இந்த தடவை பார்த்தா நான் வாங்கிக்கிட்டேன். இந்த பர்ட்டிகுலர் ஆர்கனைசரை தேடி ஆல்மோஸ்ட் நான் இருக்கிற ஏரியாவில் இருக்கிற எல்லா கடையிலையுமே அலைஞ்சிட்டிங்க, எங்கேயுமே கிடைக்கல. கடைசி சரவணா ஸ்டோர் பக்கத்தில் வந்து ஒரு ஷாப் இருக்குது, அதில் தான் வந்து இது பார்த்திங்கன்னா கிடச்சிது. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதை ஃப்ரிட்ஜ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு ஸ்பேஸை வந்து சேவ் பண்ணி கொடுக்கும். ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா ₹95 அப்படிங்கிறதா வந்ததுன்னா என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் வச்சாச்சு. லாஸ்ட் 2 மாதமாகவே இந்த மாசித்தூள் வந்து பார்த்திங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. அவ்வளோ நல்லாயிருக்கு. இதை யூஸ் பண்ணி நிறைய விதமான டிஷ்ஷஸ் வந்து பண்ணலாம். ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருக்கும்போதே அம்மா கிட்டேருந்து பர்த்டேக்கான பார்சல் வந்து வந்துருச்சுங்க. என் குழந்தைங்களுக்கு ட்வின் டாட்டர்ஸ்க்கு இந்த வீக் பர்த்டே. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை இருந்தால் கூட அவங்களால ஒரு ஆட்டோ பிடிச்சி போய் எப்படி பிள்ளைங்களுக்கு பேர பிள்ளைங்களுக்கு வாங்க முடியுமோ வாங்கி எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. இதை பார்க்கும்போது அவ்வளோ எமோஷ்னலாக இருந்து ரொம்ப மனசு கஷ்டமாகவும் இருந்தது. நான் பார்த்திங்கன்னா எல்லா விதமான பயிறு வகைகளையும் சோக் பண்ணி ஃப்ரீசரில் வந்து யூஸ் பண்ணுவேன். என்னோடய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு மாதமும் 4 விதமான வந்து பயிர் வாங்கிப்பேங்க. கொண்டக்கடலையாக இருக்கட்டும், பட்டாணியாக இருக்கட்டும், இல்லை வேறு மாதிரி ராஜ்மா, அது மாதிரி என்ன வெரைட்டி வந்து விருப்பமோ அதை வந்து ஒரு 4 வெரைட்டி மட்டும் 1 மந்த்துக்கு பர்ச்சேஸ் பண்ணிப்பேன். எல்லாத்தையும் ஓவர் நைட் பார்த்திங்கன்னா சோக் பண்ணிக்கிறேன். எதுக்கு அப்படின்னா, அடுத்த நாள் காலையில் தண்ணியை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டைனிங் டேபிளில் மேட் போட்டு நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற அளவுக்கு காய வச்சுப்பேன். ஃபேனில் காய வச்சிட்டோன்னா கொஞ்சம் நேரத்தில் ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வாட்டர் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஜிப்லாக் பவுச்சில் போட்டு நம்ம ஃப்ரீசர் பண்ணிட்டோன்னா நமக்கு எப்போ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்து சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்கணுங்க, தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி ஏன் இருக்கக்கூடாதுன்னா, தண்ணி இருந்ததுன்னா ஃப்ரீசர் பாக்ஸில் வைக்கும்போது அந்த பவுச் ஃபுல்லாகவே வாட்டர் பார்ட்டிகல்ஸ் வந்து அங்கங்கே கிறிஸ்டலாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ப்ரூம் ஹோல்டருங்க, ஸ்டிக்கர் மெத்தடு. ப்ரூம் வந்து அழகாக இதில் ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம தொங்க விட்டுக்கலாம். ஆனால் நான் பார்த்திங்கன்னா என்னோடய பேக்கிங் நைஃபை வந்து வைக்கிறதுக்காக இதை வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் மிஸ் ஆகுது, இல்லைன்னா அது எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த கபோர்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய இந்த ஸ்டிக் பண்ணுற ஆர்கனைசர் மாட்டியிருக்கேன். அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எல்லா பயிர் வகைகளையும் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது எல்லாத்தையும் கரெக்டாக ஜிப்லாக்கில் போட்டு இதில் வச்சாச்சு. ஈவினிங்காக பார்த்திங்கன்னா ஜூடியோக்கு தாங்க கிளம்பி போனோம். சரி போயிட்டு பசங்களுக்கு கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்க வேண்டியிருந்தது. நீங்கள் இருக்க ஊரில் ஜூடியோ இருந்ததுன்னா நீங்கள் ஒரு லக்கியஸ்ட் பர்சன் தாங்க சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் அவுட்ஃபிட்டாக இருக்கட்டும், விதவிதமான புது புது ரகமான ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், உங்களுக்கு ஜூடியோவில்
ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாடரேட் ரேட்லேயே கிடைக்குது. இன்றைக்கி இருக்கிற ஒரு நல்ல ட்ரெண்டியான அவுட்ஃபிட் வாங்கினா ஜூடியோ ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு வந்து சொல்லலாம். அந்தளவுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. பசங்க நிறைய துணியெல்லாம் எடுத்தாங்கங்க. ஸோ அதை நான் வந்து காமிக்கலை. பட் ஆனால் இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன். இது வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது பாருங்கள். இதில் வந்து ஒரு ஷெல்லும் அது கூடவே வந்து ஒரு இதுவும் சங்கும் இருக்குது. இது வந்து 2 பீஸ் எடுத்துக்கிட்டோம் 2 பேருக்குமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து லைனர் அண்ட் மஸ்காரா. உண்மையாலுமே குவாலிட்டி நல்லா இருந்ததுங்க. 4 விதமான நெயில் பாலிஷ் அதோட செட் இருந்தது. இது ஐ திங்க் இது வந்து 150 200 அந்த அளவுக்கு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் லிப் கிளாஸ் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெனிலா ஃப்ளேவர் லிப் கிளாஸ் வந்து இருந்தது. இந்த ஸ்டெட் வந்து நான் எனக்காக பர்ச்சேஸ் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நான் போட்டும் காமிக்கிறேன். போடும்போது மட்டும் கொஞ்சம் வியர்டாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. இந்த வெனிலா அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு கிளிட்டர் லிப் கிளாஸுங்க. உண்மையாலுமே இது வந்து கிளிட்டர் ஆச்சு அப்படியே அந்த கொஞ்சம் லைட் வந்து கம்மியாக இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் கையில் போட்டு காமிக்கிறேன், உங்களுக்கு அது தெரியும். கோல்டன் பார்ட்டிகல்ஸ் சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி ஒரு லிப் கிளாஸுங்க. கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இதுதான் நான் சொன்ன வெனிலா லிப் கிளாஸு. அவ்வளோ வந்து வாசனைங்க. இது ஆக்சுவலி ஓப்பன் பண்ணும்போதே போடுறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் 2 விதமான பேசிக் க்ரீம்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம், ஃபவுண்டேஷன் க்ரீம்ஸை. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பர்ச்சேஸ் காஜல், மஸ்காரா, லிப் கிளாஸ் எல்லாம் போட்டு பார்த்தாச்சுங்க. நான் சொன்னேன் இல்லையா, இந்த கம்மல் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப வியர்டாக இருந்ததுங்க. ஒவ்வொரு பக்கமும் தூக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. நைட்டு இது முடித்தோன்னே சரி டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு தக்காளி குருமாவும் சப்பாத்தியும் தான் பிளான் பண்ணியிருந்தேன். தக்காளி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. இந்த தக்காளி குருமா ஒவ்வொரு தடவையும் பண்ணும்போது இந்த மாதிரி நான் வந்து வேக வச்சுட்டு பண்ணும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கு. எவ்வளோ தக்காளி தேவையோ அது கூட வெங்காயம் சேர்த்து அவிச்சிட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. பேசிக் மசாலாவுக்கு தேங்காய், நான் வந்து டெசிகேட்டட் கோகனட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான கோகனட் எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை, கசகசா, சோம்பு, பச்சை மிளகா எல்லாத்தையும் நல்லா தண்ணி விட்டு சூப்பர் பேஸ்ட்டாக அரைக்கணும். நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைக்கணும். மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. சோம்பு தாளிக்கணும், கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதுதான் இதோட அந்த தக்காளி குருமாவோட பேசிக் மசாலாவே. எண்ணெய் காய வச்சுட்டு சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சோடனே கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி தக்காளி குருமாவில் நிறைய மெத்தட் இருக்குது. பட் இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக இருக்குங்க. டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி தக்காளியை வந்து நம்ம வேக வச்சுட்டு பண்ணும்போது இது இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இதுக்கு முன்னாடி அரைச்செல்லாம் கூட ட்ரை பண்ணியிருக்கேன். அந்தளவுக்கு வந்து ரிசல்ட் நல்லா வந்தது கிடையாது. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு உப்பு, மஞ்சத்தூள்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா நான் போட்ட பிறகு எப்பயுமே கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்பேன். ஸோ தட் பார்த்திங்கன்னா அது வந்து அடிப்பிடிக்காது. நல்லா வந்து தண்ணி இருக்கிறனால நல்லா வதங்கி வந்துடும். நீங்களும் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லாட்டி எண்ணெய் சில நேரம் நம்ம கம்மியாக யூஸ் பண்ணோன்னா அது வந்து பாத்திரத்தில் அப்படியே ஒட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த மாதிரி நல்லா வதங்கி நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தோடனே
அரைச்சி வச்ச தக்காளி அண்ட் வெங்காயம் அதை போட்டு நல்லா அரைச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தா இந்த பேஸ்ட்டையும் போட்டு நிறைய தண்ணி விட்டுக்கணும். நிறைய தாராளமாக தண்ணி விட்டுக்கலாம். என்கிட்ட தக்காளி அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருந்தனால நான் வந்து கொஞ்சம் மசாலாவை ஜாஸ்தி பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்ட தக்காளி நிறையா இருந்ததுன்னா தக்காளியோட அளவு வந்து ஜாஸ்தி பண்ணிவிட்டு மசாலா கம்மி பண்ணிக்கோங்க. குக்கரில் மூடி போட்டு 1லேருந்து 2 விசிலுங்க. அவ்வளோ சூப்பராக மணமாக ஒரு தக்காளி குருமா ரெடி ஆகிடும். கடைசியாக ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். என்கிட்ட அன்றைக்கி கொத்தமல்லி தழை இல்லை. குக்கரில் பண்ணதுனால நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. இட்லி தோசைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சதான் நினைக்கிறேன். சப்பாத்தி வந்து நார்மலாக பண்ணுற சப்பாத்தியை விட இன்றைக்கி கொஞ்சம் மசாலா சப்பாத்தி பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிவிட்டு ஒரு 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் சொல்கிற அளவில் இருக்கிற எல்லா பொருட்களையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டு நீங்கள் சாயந்தரம் ஒரு டீயோடு சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு காஞ்ச வெந்தயக்கீரை, மிளகுத்தூள், சீரகம், உப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயம், இது கூட நீங்கள் வந்து ஓமம் கூட சேர்த்துக்கலாம். நார்மல் வாட்டர் விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. இது கடலை மாவு சேர்த்துருக்கனால நமக்கு தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நல்லா ஊற விட்டுறணும். மாவு நல்லா ஊறினதுக்கப்புறம் திரட்டினோன்னா ஒட்டாது. உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்லா வந்து திரட்டுறதுக்கு ஈஸியாக வரும். இது நார்மலாக பண்ணுற சப்பாத்தியை விட சீக்கிரமாகவே வெந்துருங்க. நான் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நல்லா ரெடி பண்ணிட்டேன். ஒரு 1/2 அன் ஹவர் ஊற விடுறதுக்காக மூடி போட்டு வச்சுட்டேங்க. சப்பாத்தி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி ஹாட் பேக்கில் எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ தட்டு நம்ம சர்வ் பண்ணும்போது இன்னுமே நல்லா சூடாக இருக்கும். இந்த குருமா வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. எனக்கு பர்சனலாக பார்த்திங்கன்னா அது இட்லியோட நிறையா குருமா ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக வந்து இந்த உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா புதுசு தான். இதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு சேனல் வச்சுருந்தேன். அது பார்த்திங்கன்னா குக்கிங் ரிலேட்டட். இது வந்து ஒரு vlog சேனல். கண்டிப்பாக இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நான் மேக்ஸிமம் எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணுறேங்க. ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.